3 ஹெட்ஷாட் அடிச்சிருப்பேன். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஹெட்ஷாட் அடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹேக்கர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கில் அடிக்க போறான். நம்ம வந்து வேடிக்கை தான் பார்க்க போறோம். நம்ம இறங்குற இடத்துல ஃபுல்லா ஹேக்கர் வானத்திலேயே அடிச்சு பறக்க விடுவான். அந்த அளவுக்கு நான் இம்புட்டுக்கு ஃபால்கோ பெட் வச்சிருக்கேன். ஃபால்கோ பெட் இல்லாம நம்ம டீம்மேட்லாம் செத்தாங்க. ஓகே அப்ப ரைட்னு சொல்லலாம். நான் ஃபால்கோ பெட் வச்சிருக்கேன். நம்ம டீம்மேட் ஜோன் சர்வே போட்டேன். இம்புட்டுக்குமே இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜோன் சர்வே போட்டுருக்கேன். ஜோன் சர்வே போட்டிருந்தமே ஜோனுக்குள்ள போய் அடிக்கிறான். காரணம் என்னன்னு நீங்க வந்து கடைசியில நோட்டீஸ் பண்ணுவீங்க. கடைசியில நோட்டீஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்ல அதே நீங்க மென்ஷன் பண்ணிட்டு போயே ஆனே. அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்னோட கஷ்டம் வந்து உங்களுக்கு புரியும். சரி ஓகே ரைட். இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கில் வந்து செக்யூர் பண்ணிட்டோம். 4 கில் செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டை வந்து நாக் பண்ணி ரிவைவ் பண்ணனே. அதனால வந்து அவன் அவ்வளவு ஹெட்செட் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ நான் வந்து வேணுக்குனே அங்க போய் இறங்குவேன். நான் என் டீம்மேட்டை கூட்டிக்கிட்டு வா அங்க போய் ஹேக்கர் அடி. அவன் ஹேக்கரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் டீம்மேட் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ரைட் அவன் ஹேக்கரே இல்ல வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க இப்ப பாத்தீங்களா நான் ஃபால்கோ வச்சிருக்கேன். ஃபால்கோ வச்சிருந்தா யாருனாலையாவது அடிக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க. ஃபால்கோ வச்சிருந்தா யாருனாலையும் வானத்துல பறக்கும் போது அடிக்க முடியாது. நான் கேட்ட வரைக்கும் எவனுக்குமே ஹேக்கர் வரல. என் கேம் பிளே அது என்ன கேம்